இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம், இந்தியன்ஸ் மேலே இருக்கிற ஹேட்ரட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் கண்ட இடத்துல கண்டதை பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய போஸ்ட் வந்து அது கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுவானுங்க இந்தியன்ஸுக்கு சிவிக் சென்ஸே கிடையாதுன்னுவாங்க. சொன்ன உடனே நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸு, அது நாங்கள் கிடையாதுடா, மேலேருந்து ஒரு குரூப் பண்ணிகிட்டு இருக்கு, எதுவுமே பண்ணாமல் கீழே இருக்கிற எங்களையாண்டா சேர்த்து பேசுகிறீங்கன்னு தோணும். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு மெயின் பிரச்சனை. இங்கே இருக்கிறவனுங்க எப்போவுமே நம்ம எல்லாருமே சேர்த்து இந்தியன்ஸ் அப்படின்றவானுங்க. நம்மளுக்கு அப்படியே குரூப்பாக பிரித்தே சேர்ந்து வாழ்கிறதுல தான் ஒரு மன நிம்மதி இருக்கு இல்லையா? நம்மளே ஒரு குரூப்பை பிரிப்போம், பிரித்த குரூப்பெல்லாம் மேலே போகும், சில குரூப்பு நடுவில் போகும், சில குரூப்பை கீழே தள்ளி விட்டுருவோம். நடுவில் மேலே இருக்கிற குரூப்புக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடுவாங்க பல்ல கடிச்சிக்கிட்டு. நான் கீழே இருக்கிற குரூப்பு முட்டி மோதி மேலே வந்தாலும் சரி, இல்லை மேலே இருக்கிற ஏதாவது குரூப்போட கலந்தாலும் சரி, உடனே அதை கொண்டு நியூட்ரலைஸ் பண்ணி திருப்பி பிரித்து வச்சு சமத்துவமாக சந்தோஷமாக வாழ்கிறதுலாம் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி எப்போவுமே இருக்கும். இப்படி ஒரு கலாச்சாரத்தை நம்ம வெளிநாடு வரைக்கும் கூட வந்து குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி அது ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இவனுங்க ஒன்றா சேர்த்து பேசினா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அது எதையோ பேச ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன். சேர்த்து வைக்கிறதுனால இவனுங்களும் ரொம்ப யோக்கியம்லாம் கிடையாது, இவனுங்களுக்கும் பார்பட்சம்லாம் பார்க்குறானுங்க. அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எவன் செத்தாலும் சரி, எவன் ஆடினாலும் சரி, நம்மளுக்கு இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.